ஸோ நாள் வந்து கட்சி அலுவலகத்தில் சண்டை போட்டாச்சு, காட்டு கத்தல் கத்தியாச்சு, பிரச்சனை பெருசாகிடுச்சு, எப்பயும் ஒன்றாலும் தூக்கிடுவானுங்க அப்படின்ற ஒரு நிலைமை. பெரிய ரவுடி. இதுக்கு முன்னாடி 2-3 இடத்துல சுற்றுறப்ப ஒத்த ஆளாக கத்தி வச்சு சுற்றி தப்பிச்சு வந்த ஒரு கேரக்டரு. மூர்த்தியோட தம்பியை போட்டன்றதுலேருந்து அவன் தப்பிச்சு வந்ததுலேருந்து மூர்த்தியோட ஆளுங்களுக்கே வந்து கல்தா கொடுத்ததுலேருந்து சொருனதுலேருந்து எல்லாத்துலேயும் நின்ன யாருன்னா கொக்கிக்குமாருக்கு வந்து முதல் முறையாக வாழ்க்கையில் பயம் வருகின்றது. பொண்டாட்டி ஆகிடுச்சு, பிள்ளை ஆகிடுச்சு, அவங்கள அனுப்பி வச்சுட்டு அந்த சிங்கிள் ஷாட்டில் பேசுகிற அந்த பேச்சு இருக்கு பாரு, அதில் அந்த கேரக்டர் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டு இருப்பான். பஸ் ஏற்றி விடுவோம் லாஸ்ட்டாக அந்த கேரக்டர் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டே இருக்கும். எனக்கு 5 பேர் போதும், வேணிக்கு ஆள் போட்டோம், இன்னும் 2 பேர் அனுப்பணுமா, என்ன பண்ணலாம், டேய் ஊரே சேர்ந்து சொருகிறதுக்கு காத்துட்ருக்காங்க வச்சு செய்கிறதுக்கு அப்படின்ட்டு பதட்டிக்கிட்டு இருக்கப்ப இந்த கேரக்டர் வந்து இதுவரையிலும் கொக்கிக்குமார் அப்படி பதனது இல்லைன்றப்ப அந்த கேரக்டர் ஒரு சொல்லும், பயப்படுறியா குமார்ன்ட்டு. இந்த பயப்படுறியா குமார் இந்த படத்தில் நிறைய இப்போ சப்ஜெக்ட்டுக்கு உயிர் இருக்குது. பயப்படுறியா குமார் இதெல்லாம் வந்து மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு அழுத்தமான டைலாக்ஸாக போய் சேர்ந்துச்சு. இந்த பயப்படுறியா குமார் வந்து எவ்வளோ மீம்ஸில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பயப்படுறியா குமார் அப்படின்னு சொன்ன அப்புறம் அதுக்கப்புறம் தான் தன்னை உணர்ந்து ஐயோ நம்ம இப்படி பயந்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு எடுத்துகிட்டு வருவாப்பில். இதில் வந்து குழந்தைய காப்பாற்றணுன்றதுக்காக மணிக்கிட்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு போய் கெஞ்சும் பொழுது சோனியா பழி தீர்த்துக்கிற அந்த காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லுவேன், மிரட்டல் காமம் மிரட்டல் காதல் வந்து என்றைக்குமே நிலைக்காது. மிரட்டி ஒரு பொண்ணை படிக்க வைக்கலாம், மிரட்டி ஒரு பொண்ணை காலிக்கு வைக்கலாம், நோ யூஸ். என்றைக்காக இருந்தாலும் அது வந்து உனக்கு வந்து தலைவலி தான். என்றைக்காக இருந்தாலும் அது வந்து உனக்கு வந்து என்ன சொல்கிறது, உன்னால் உருப்படவே முடியாது. ஸோ மிரட்டல் காமம் மிரட்டல் காதல் வாய்ப்பே இல்லை. அதுவும் மிரட்டல் காமம் இன்னும் கொடுமை. ஒரு காதலோ காமமோ அதுவாக கணிஞ்சு அதுவாக அவங்கக்கிட்ட வர்றது தான் வந்து நல்லது. அதில் சோனியா அகர்வால் அந்த செல்வி கேரக்டர் சொல்லும், அவன் கூட படுத்து நினச்சேன், அவன் நினச்சி படுத்தான், அப்படியே இழுத்து போட்டு உதைக்கணும் ஆக்சுவலாக அந்த கேரக்டர். பட் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் அவ்வளோ பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் அவள் பழி தீர்த்துக்கிறான், வெஞ்சன்ஸ். கோவப்பட்டு வச்சா கூட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா இது மாதிரி அடிக்கிறானாலே முடிஞ்சு போச்சுக்காது, அங்கே குழந்தை இருக்குது. அப்படியே பார்த்துட்டு கொக்கிக்குமார் கேரக்டர் வரும், சான்ஸே இல்லாத ஒரு சீன். அது அதை விட அந்த செல்வி கேரக்டர் சொல்லும், அழுக்கு உடம்புலாம் அழுக்கு போகணும், இருந்தாலும் அவன் என்ன வர சொல்லியிருக்கான், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படிலாம் அது வந்து சொல்லும். அப்படியே நின்றுட்டு போகல. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இந்த மணி கேரக்டர். கூட இருந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்த்து ஆளாக்கி அவன் தங்கச்சி மேலே கையை வச்சு கொக்கிக்குமார குழந்தைய வந்து மூர்த்திக்கிட்ட கொடுத்து கொல்ல அனுப்பும் பொழுது அந்த குழந்தைய வந்து கொல்லாமல் வச்சுருப்பான். அப்போ எதிர்க்கு வந்து நிற்பான். ஒரு குழந்தைய சாகடிச்சிட்டு நான் உயிரோடு இருக்கணும் அவசியம் கிடையாது. மூர்த்தி கேரக்டர் செம்ம கேரக்டர். ஒரு குழந்தைய சாவடிச்சிட்டு நான் உயிரோடு இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த குழந்தைய பார்க்குறவங்களாம் என் மூஞ்சை நீ ஞாபகம் வச்சுக்கணும்டா, அதுதானே அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் உனக்கு தூக்கில் போடுறோம், எப்படியா இருந்தாலும் சாவடிச்சிடுவானுங்க. பட் ஒரு குழந்தைய சாவடிச்சிட்டு நான் உயிரோட அவசியம் இல்லைன்ட்டு போகிறேன் அந்த மணி கேரக்டர் வந்து ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அவ்வளோ அற்புதமாக அந்த கேரக்டர் வந்து பண்ணிடுவோம். மணியை வந்து நிஜமாலுமே. ஆனால் இதில் நீங்கள் இந்த படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா கொக்கிக்குமார் வந்து யாரெல்லாம் வந்து பசி பஞ்சம் பட்டின்னு போய் நின்னானோ அவங்க எல்லாருக்குமே துரோகம் பண்ணியிருப்பான். ஆனால் பசிக்குதுண்ணே, பிச்சை எடுக்குது, அசிங்கமாக இருக்கானே, ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொன்ன அன்புக்கு கத்தி குத்து தான் யார், கொக்கிக்குமார் தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த கூட்டத்தில் வந்து சேர்த்து விட்டதே வந்து மணி தான் எல்லா இடத்துலையும் கூட இருந்து அவன் சதைச்சிட போகிறாங்கன்னு சொல்லி அவனை விட்டுருந்தா காலி. மணி தான் வந்து அன்பை வந்து அண்ணன் நின்று சிதைச்சாலும் பரவாயில்ல என்னன்னு பார்த்துட்டு போவோம், அதுவும் சரிதான், அவன் எவ்வளோ பண்ணுறாங்களோ அது மாதிரி அவன் ஆளை பிடிக்கிறப்ப நம்மளும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி அவன் அந்த மூர்த்தியோட தம்பியை பொங்குன்னு போட்டதுக்கப்புறம் ஒரு ட்ரை சைக்கிள் எடுத்துன்னு போய் அவனை காப்பாற்றி எடுத்து வந்தது யாருன்னா மணி தான். ஸோ இவ்வளவு செய்த அந்த மணி கடைசியில் பிச்சை போடுற மாதிரி போட்டுட்டு போகிறது, அதாவது இந்த மாதிரி செஞ்ச எல்லாருக்குமே வந்து கொக்கிக்குமார் வந்து துரோகத்தை தான் பண்ணியிருக்கான், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் பண்ணியிருக்கான். அதுதான் இந்த படம் வந்து அழகாக அதை வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன பணத்தோட உயிரோட இருக்கிறான், பட் விழுந்து என்ன பிரயோஜனம், சொந்த பத்த புள்ள எங்கே இருக்குன்னு தெரியாது. இருக்கிற பொண்டாட்டி ரெண்டாவது ஃபஸ்ட்டு கண்ட பொண்டாட்டி ஓடிட்டா, ரெண்டாவது கண்ட பொண்டாட்டி செத்துப்பிட்டா, கிருஷ்ணவேணி செத்துப்பிட்டா, செல்வி ஓடிவிட்டா, மனநல காப்பத்தில் என்ன நீ வாழ்ந்து என்ன கீழ்ச்சிட்ட. ஸோ அந்த மணி கேரக்டர் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாப்புல. அதே மாதிரி
ஸ்னேகா வந்து இது நம்ம குழந்தைய நீ என்கிட்ட கேட்கவே இல்லைன்ட்டு அந்த ஐசியூவில் கேட்குறப்ப முத்தம் கொடுக்கும் பொழுதும் அழும் பொழுதும் அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து யுவன் பண்ணியிருப்பார், பின்னிருப்பார். அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த சீன் பார்க்குறப்ப கடலில் தண்ணி தரன்னு ஊற்றிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு அதை விட பெரிய வார்த்தை என்ன, அவ்வளோ நம்பிக்கையான்ற பொழுது அப்படின்னு தலையை ஆட்டிட்டு டக்குன்னு அந்த முத்தத்தை கையை பிடிச்சி முத்தம் கொடுக்கும்பொழுது அந்த காதல், அந்த காமம், நீ எனக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நீ அதை தப்பு பண்ணலடின்ற அந்த நம்பிக்கை, அதை ஒரு நம்பின எதிராளியை நம்பியிருக்கான், தான் புருஷன் நம்பியிருக்கான் அப்படின்ற மாதிரி அதை உயிரோடுற அந்த காட்சி வந்து ரொம்ப கவித்துவமான ஒரு காட்சி. ஆக்சுவலி இந்த குழந்தைய வந்து எப்படியா இருந்தாலும் கத்தி குத்து அவன் மேலே படுறது அவன் மேலேயும் படும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் போயிடும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைய வந்து குப்பத்தொட்டில் போட்டு பணத்தை போடுவாங்க. இந்த சீன் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏற்றுக்க முடியாது. எப்படி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்டில் பெத்த குழந்தைய கூட போடலான்னா வேறு வழி கிடையாது, நோ வே. எப்படி போனாலும் தான் மேலே படுற கத்தி என் குழந்தை மேலேயும் படும்பொழுது அது வேறு எங்கேயா வளர்ந்துட்டு போகட்டும் அப்படின்ற அந்த மனநிலைக்கு அவன் வரான். ஏன்னா பஸ்ஸில் போன எங்கே போனாலும் ஆள் சுற்றுற மாதிரி ஒரு பயம். அதனால சோளக்காட்டு பொம்மை கிட்ட போயிட்டு அதையும் பார்த்து பயந்து போய் கம்பி சுற்றிட்டு இருப்பாப்புல. அது ஒரு ஷார்ட்டாக அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பயத்தோடு ஒரு குழந்தையோட உயிரோடு எதுக்கு விளையாடணும், அவனாவது எங்கேயாவது பொழைச்சி போகட்டும், யாராவது போகணும், அப்போ தான் பசு சத்தியை வந்து அதை எடுப்பாங்க. இது நிறைய பேர் ஏற்றுக்க முடியாது. பட் அதுதான் ப்ராக்டிக்கல்ன்றது. அதுதான் ஊரில் கிராமத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெயில் பயங்கரமாக அடிக்குது, ஆற்று மணலில் ஒரு அம்மாக்காரி நடந்து போனாலாம் குழந்தைய தூக்கிட்டு. வெயிலுடைய கொடுமை, காலெலாம் பதம் பார்த்து ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் டக்குன்னு பச்சை புள்ளையை கேட்பட்டு அது மேலே ஏறின்ட்டா அப்படின்வாங்க. அந்த வெயிலுடைய கொடுமைக்காக பச்சை புள்ளையன்னு கூட பார்க்காம வெயில் பொடியில் அந்த தகதப்பான அந்த மண்ணில் குழந்தை போட்டு மேலே ஏறின்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கிராமத்தில். ஸோ அந்த இடையானது தான் இது. ஸோ அதில் தான் வந்து அந்த குழந்தைய வந்து அவன் வந்து விட்டுட்டு போகிறான். இது ஒரு தொல்லை. நம்ம ஏதாவது என்றைக்காவது பேசணுன்னா இது கத்தும், இவனுக்கு எதிர்க்க வேலை செஞ்சுட்டு இருப்பானுங்க, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வரும். சரி விடு பார்ப்போம். ரைட், ஒரு பயம், அந்த பயத்துக்கு காரணமான மூர்த்தி அவன் தான் நம்மளை இவ்வளோ சுத்த விட்டான், அவன் தான் கிருஷ்ணவேணியை சதைச்சான், குழந்தைய வச்சுன்னு மிரட்டினான். இதோடு ஓடக்கூடாதா அப்போ என்னன்னு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு மூர்த்தியோட வீட்டு உள்ளார போயிட்டு ருத்ர தாண்டவம் ஆடுற அந்த கத்தி சுழட்டி ஆடுற அந்த ஆட்டமும் அதுக்கு கொடுத்துருக்கிற பின்னணி இசையும் உயிரே போக மயிராச்சுன்ற மாதிரி கத்தி எங்கே வேணாலும் பட்டாலும் பரவாயில்லடா ரெண்டில் ஒன்று பார்த்துடலான்ற மாதிரி வந்து ஒரு ருத்ர தாண்டவம் காட்சி. அதே மாதிரி ஒரு தம்பி செத்ததுக்கு இவ்வளோ ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டக்கூடாதுன்றதுக்காக டைரக்டர் என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த மூர்த்தியோட வீட்டு உள்ளார போகிறப்ப அந்த கதவை திறந்து உள்ளார போகும்போதே பார்த்தா கதவு பக்கத்துலேயே வந்து தம்பியோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். சரி, என்னடா இது ரொம்ப அமைச்சூர்த்தனமாக இந்த ஃபோட்டோ இங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தா கேமரா அதுக்கப்புறம் சுற்றுது வராண்டாவில் எழுது ஃபோட்டோன்னா கூட பரவாயில்ல, கதவை திறக்கிறப்பே வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்கும். சரிடா அப்படின்ட்டு எல்லோரும் அடிச்சு போட்டு மூர்த்தியோட பெட்ரூம் போனால் பெட்ரூமில் ஒரு ஃபோட்டோ தம்பி கூட இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோ ஒன்று வந்து வச்சுட்ருப்பார். அந்த தம்பி தான் வந்து நடிக்க தெரியாதுன்றப்ப அதுக்கு வந்து படம் எடுக்கிறதுக்காக செலவு பண்ணிக்கிட்ட தம்பி மேலே பாசன்றதை அந்த ஷார்ட்டாக இங்கே நல்லா பண்ணியிருப்பார், செல்வராகவன் அழகாட்டம் பண்ணியிருப்பார். பட் அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவன் வெட்ட போகிறான்றப்ப கத்தியெல்லாம் போட்டு உக்காந்துட்டானும் பொழுது சரக்கு அடிச்சுட்டு சிக்கன் சாப்பிட்டு இந்த இடத்துல விட்டு அப்போ தான் சீக்கிரமாக சாக முடியும், நோவாமல் போயிட முடியுன்றப்ப கத்தி எடுத்து கையில் நடுங்க, ஐயோ இப்படி வெட்டினா நான் வந்து 1/2 மணி நேரம் உயிர் போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுண்டா அப்படின்றதும் தமிழ் சினிமாவுக்கு புதுசு. சிங்கிள் ஷாட் அதில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சீன். அதே மாதிரி அந்த ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருந்தாலும் அவன் மேலே ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் ஒன்று இருக்கும். அவன் இறந்ததுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு, பட் அவனை கொல்லாமல் விட முடியாது, அவன் கொண்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் சேர்ந்து ஒரு கேவலாகி அவனை வந்து கட்டி பிடிச்சி அழுது அந்த கத்தியால் சருன்னு அதில் வந்து ஃப்ரேமில் வரல ஆக்சுவலாக. பட் கத்தியால் வந்து அவர் வந்து அந்த கட்டி பிடிச்சி அந்த மூர்த்தி பாடிக்கு பின்னாடி வந்து கத்தியால் சுற்றுவார் கொக்கிக்குமார். ஸோ அதன் பிறகு கொக்கிக்குமாருடைய வாழ்க்கையை வந்து ஜெயிலேருந்து வெளியே போய், ஏன்னா அந்த இடத்துல யாராவது ஃபீல் பண்ணணும், மூர்த்தி போயாச்சு, அன்பு போயாச்சு, எல்லாம் போயாச்சு. இப்போ ஆளுங்கட்சி சிஎம்முக்கு வந்து ஒரு அடியாள் தேவையாக இருக்கணும், எல்லா ஏரியாவும் தெரிஞ்ச ஒருத்தவங்க யார், கொக்கிக்குமார் தான். ஸோ அவனை வந்து என்கவுண்டர்லாம் போடாத, கட்சியில் சேர்த்து ஒரு சீட்டை கொடுத்து அவன் வந்து ஒரு 2 முறை எம்எல்ஏவாக, அவன் வந்து 2 முறை கொக்கிக்குமார் வந்து 3 முறை எம்எல்ஏவாக இருக்கிறான், 2 முறை வந்து நிதி அமைச்சராக இருக்கான், கல்விக்கூடங்களுக்கு அதிபதியாகி கல்வி தந்தையாக அவன் மாறிடுறான். அங்கே தான் ஒரு குழந்தை எங்கே தேடினாலும் குழந்தை கிடைக்கல. செல்வி 2ஆம் திருமணம் செய்து கொண்டார்.
கணவர் 2 வாரத்தில் செல்வி 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். கணவர் 2 மாதத்தில் காணாமல் போனார். மனநல காப்பகத்தில் இருக்கின்றார். குல்குமார் சாதாரண ஆளாமல் விட்டு வச்சுருவானா? அப்படியும் பண்ணியிருக்கலாம், இப்படியும் பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்கள். பட் புதுப்பேட்டை ஒரு கல்ட் கிளாசிக். இந்த படம் வந்து சிலாகித்து பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு ஃப்ரேம்லேயும் நிறைய விஷயங்களை வந்து இன்புட் பண்ணி இந்த படம் எடுத்திருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் ரிலீஸ் ஆன பொழுது இந்த படத்திற்கான ஒரு பெரிய வரவேற்பு இல்லாத பொழுது ஒரு படைப்பாளிக்கு வந்து மிகப்பெரிய துக்கம், ஒரு அவமானமான விஷயமா இருக்காது. ஒரு விஷயம் நம்ம சொன்னால் அது வந்து ஒருத்தனுக்கு புரியவே இல்லை அப்படின்னும் பொழுது ஒரு வருத்தம் மேலிடும். ஸோ அது படைப்பாளியுடைய அடுத்தடுத்த கட்டங்கள்லையும் அது எதிரொலிக்கும். ஆக்சுவலி அது இந்த படம் வந்து எந்த ஒரு விருதையுமே வாங்காமல் போச்சு. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் வந்து மிகப்பெரிய லாஸை சந்தித்த படம் இது. ஆக்சுவலியாக அவங்க நிறைய படம் ஆடி போட்டாங்க. இதில் இந்த படம் வந்து மிகப்பெரிய பெருத்த அடியை சந்தித்தாங்க. என்ன சொல்கிறது, கொண்டாடக்கூடிய ஒரு படம். சினிமாவை வந்து ருசித்து பார்க்குற சமூகத்தில் இந்த படம் வந்துருக்குன்னா நிச்சயமாக இப்போ ஒன்றும் கிடையாது. ஆரண்ய காண்டமே வந்து ராஜ் தியேட்டரில் போய் நான் நிற்கிறேன். அந்த படத்தினுடைய போஸ்டர்ஸு அது ஒரு கல்ட்டு மூவி ஃபீலுக்கு அது கொடுக்குது. அதில் போய் நிற்கிறேன். ஆனால் 8-9 ஷோக்கு பெரிய கூட்டமே இல்லை, 20 பேர் 30 பேர் தான் பார்த்தோம். பட் கொண்டாடக்கூடிய ஒரு படம். அதுக்கப்புறம் அந்த டைரக்டருடைய படம் இதுவரையும் வெளியே வரவே இல்லை. பட் இன்றைக்கி ஆரண்ய காண்டத்தை பேசிகிட்டு இருக்கோம், பெஸ்ட் கேங்ஸ்டர்ஸ். அது மாதிரி தான் புதுப்பேட்டையை நீங்கள் வந்து பெஸ்ட் மூவின்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்கேஸ் அன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணி இது நல்ல படம்னு சொல்லியிருந்தா கூட இந்த படத்தை பார்க்குறதுக்கான மனநிலையோ இதை ஏற்றுக்கிறதுக்கான மனநிலையோ இன்னும் இந்த தமிழ் சமூகத்தில் வரல. அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு வரணும்னா நீங்கள் நிறைய படம் பார்த்துருக்கணும், புரிஞ்சிருக்கணும். எல்லாம் ஒரு தோற்றுப்போன படமாக இருந்தாலும் காலத்துக்கும் வெல்லக்கூடிய ஒரு கல்ட்டு கிளாசிக் இந்த புதுப்பேட்டை. அது என்ன மச்சி, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா என்ன வேணாலும் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னா, கடந்த 500 ஆண்டுகால தமிழக சரித்திரத்தில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம பெருசாக மெனக்கெட்டதில்லை. அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் நம்மளுக்கு தெரிஞ்சதில்லை. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு, ஒரு பெரிய போரில் வந்து 2ஆம் உலகப் போரோ 1 உலகப் போரில் நம்ம சந்திச்சிடணும், நம்ம வந்து பதுங்குழியில் இருந்துருக்கணும், கிடைக்காத சோத்துக்கு அடிச்சிட்டு இருந்துருக்கணும், ஒரே ஒரு ரொட்டி துண்டுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கணும், காட்டில் வந்து வியட்நாமில் வந்து அமெரிக்கா எதற்கான படைகளை இப்போ தாக்கும்பொழுது அவங்க எல்லாமே முழுக்க காட்டில் தான் வாழ்ந்தாங்க. காட்டில் வாழும்பொழுது பாம்புலேருந்து பல்லிலேருந்து கிடைச்சதை பிடிச்சி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டாக இருந்து அமெரிக்க ராணுவத்தை தூக்கி துரத்தி அடித்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நாம் போராடி இருக்கோமா? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற லெவலுக்கு நம்ம வந்து வாழ்ந்துருக்கோமா? மேலே வந்து குண்டு விழ போகுதுன்றதுக்காக ஓடி போய் நம்ம உயிரை வந்து காத்துக்கிறதுக்காக ஓடி இருக்குமா? கிடையவே கிடையாது. அதனால தான் இங்கே ஏகப்பட்ட ஜாதி, சங்கம், சண்டை, சச்சரவு, நிம்மதி மயிராக, அதாவது இயற்கை உனக்கு நிம்மதி மயிரான ஒரு வாழ்க்கையும் ஒரு இடத்தையும் கொடுக்குது. எது? இந்தியாவுடைய தீபகற்பத்தில் 3 பக்கமும் கடலாக ஆகப்பட்டு நீங்கள் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயரெல்லாம் அடிச்சுக்கின்னு செத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழற உங்களுக்கு வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்றதுக்கான வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இதே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற வேர்டுக்கான வேல்யூ வந்து வியட்நாமில் தெரிஞ்சிருக்கும், இலங்கையில் தெரிஞ்சிருக்கும், ஜெர்மனியில் தெரிஞ்சிருக்கும், யூதர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே இந்த 500 ஆண்டு காலத்தில் வந்து அவங்க நிறைய போர்களையும் இழப்புகளையும் இடப்பெயர்களையும் சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாமல் போனதற்கு இந்த தமிழக சூழலும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ரைட். எனிவே, இந்த புதுப்பேட்டை திரைப்படத்தில் பங்கு பெற்ற அத்துணை தொழில்நுட்ப கலைஞருக்கும், யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அரவிந்த் கிருஷ்ணாவுடைய ஒளிப்பதிவு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், எல்லாருக்குமே தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் சரி, வசனம் எழுதிய பாலகுமாரன், செல்வராகவன், காட்சிப்படுத்திய இது இடத்துல இருக்கிற நடித்த அத்தனை பேருக்கும் 1 மோர்லாம் போயிருக்காங்க. எவ்வளோ டேக் போயிருப்பாங்க, ஃபிலிம் வேறு எடுத்துருப்பாங்க அப்படியும். ஸோ அப்படியான ஒரு இடத்துல இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ண செல்வராகவன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் புதுப்பேட்டை குழுவினர் அத்துணை பேருக்கும் ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் இதுபோன்று ஏதாவது ஒரு திரைப்படத்தினுடைய ப்ரீஃபான ஒரு அனலிசிஸில் நம்ம வந்து பண்ணலாம். இந்த எபிசோடுகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை வைத்து இது போன்ற இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பண்ணினவங்க லைக் பட்டன் எழுதுங்க. மீண்டும் வேறொரு எபிசோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஸோ ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு